கிரிப்டோ வாங்காதே, பெல்டெக்ஸ் மோசம், ஆர்மன் மோசம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவரோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போய் பாருங்க. சில்வர் வாங்காதே, நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, சில்வர் விலை குறைஞ்சிரும். தங்கம் வாங்காதே, குறைஞ்சிரும். அதே மாதிரி சொந்த வீடு கட்டாதே, இஎம்ஐலயே உன் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருக்காரு. இதுக்காக நம்ம தங்கமோ சில்வரோ வாங்காம இருக்க போறது இல்ல, அதே மாதிரி சொந்த வீடு கட்டாம இருக்க போறதும் இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது ஏங்க பெல்டெக்ஸ் மட்டும் இவ்வளோ வைரலா இந்த வீடியோ பண்ணணும்? ஏன்னா ஒரு நெகட்டிவ் சொல்லும் போது அதுதான் வைரல் ஆகுது. ஆக்சுவலா சொல்ல போனா பெல்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த காயின் மிகப்பெரிய அளவுல ஒரு கம்யூனிட்டி பேஸ்டா இருக்கக்கூடிய தி பெஸ்ட் காயின். இதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், நீங்க சாட்ஜிபிட்டிலயோ கூகுள்லயோ போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இந்த அளவுக்கு பெல்டெக்ஸ் உயர்த்திருக்கக்கூடிய ஆர்மன் மிகப்பெரிய அளவுல ஃபண்டிங் ஏஜென்சியா இருந்து அது பிட்காயினை ப்ரமோட் பண்ணி இந்த லெவலுக்கு பெல்டெக்ஸ் கொண்டு வந்திருக்குதுன்னா நிஜமாவே அது பெரிய விஷயம். நேர்மையாவும் நாணயமாவும் தன்னோட ரிவார்ட்ஸை சொன்ன டயத்துக்கு சொன்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் தான் ஆர்மன். இந்த ஆர்மன்ல ஸ்டேக்கிங் தான் பண்றாங்களே தவிர பண பரிமாற்றம் பண்றதே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பெல்டெக்ஸ் காயின் பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சில தான் நம்ம வாங்குறோம். அந்த எக்ஸ்சேஞ்சுங்கிறது தான் இந்தியன் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்ட FIU AML அப்படிங்கிற அந்த சர்டிபிகேஷன்ஸோட இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ்ல தான் நம்ம வாங்குறோம், விக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆர்மன் நம்ம தப்பு சொன்னோம்னா அது சரியா இருக்காது. அதே மாதிரி பெல்டெக்ஸையும் நம்ம தப்பே சொல்ல முடியாது. நீங்க எங்க வேணாலும் பாத்துக்கலாம். இதோட பிளாக் செயின் ஓன் பிளாக் செயின் சர்டிபிகேட்டா இருக்கு. இதுக்கு பின்னால நிறைய பெராமீட்டர்ஸ் இருக்கு. இந்த காயினோட விலை ஏற்றத்துக்காக நிறைய விஷயங்கள் இந்த கம்பெனி மெனக்கெடுறாங்க. இதுல இணைஞ்சிருக்கக்கூடிய கம்யூனிட்டி இதுக்கான பயனடைஞ்சு அவங்களோட லைஃப் ஸ்டைல மாறிட்டு இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்துல இதுக்கு எகெனிஸ்டா பேசுறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அப்படியே பேசுறதுனால நம்ம அதை எடுத்துக்கவும் தேவை இருக்காது. எப்பவோ நடந்த ஒரு தனிநபர் பண்ணிருக்கக்கூடிய பிரச்சனையை இப்ப இன்சிடென்டா பேசணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா எந்த துறையில தான் மோசடி இல்ல, எந்த துறையில தான் நம்ம மோசடி பண்ணாம இருக்கோம். நீங்க ஒரு துறை சொல்லுங்க, மோசடி இல்லாத கலப்படம் இல்லாத ஒரு துறை சொல்லுங்க. அதே மாதிரிதான் இங்க இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர், தனிப்பட்ட நபர், அவருடைய கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடிய பணத்தை வாங்கி அவரு மோசடி பண்ணிட்டு போறதுக்கு நம்ம ஆர்மன் தான் என்ன பண்ணும், பெல்டெக்ஸ் தான் என்ன பண்ணும்? இதுக்கும் ஆர்மனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. இது நீங்க எவ்வளவு தூரம் போய் ரிசர்ச் பண்ணாலும் அதுல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதனால நேயர்களே, கரெக்டா என்ன நடக்குது, ஒருத்தர் ஒரு விஷயத்த பத்தி சொல்றாருன்னா அதுல உண்மையாவே அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி சொல்லிருக்கிறாரா இல்ல சும்மா ஏதோ ஒரு பேருக்கு சொல்றாரான்னு கொஞ்சம் கவனிங்க. ஆர்மன்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறமா நீங்க இதை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க பயப்படாதீங்க. எந்த மாதிரி வீடியோஸ் வந்தாலும், எந்த மாதிரி ஃபேக் நியூஸஸ் வந்தாலும் பெல்டெக்ஸோ ஆர்மனோ அவங்களோட பயணத்தை நிறுத்த போறது இல்ல. கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஜெயிக்க போறோம். இந்த கலியுகத்துல ஆண்டவனா கொடுத்த ஒரே ஒரு வரம் நம்ம ஆர்மன் தாங்க. நன்றி.